ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த சனிக்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாக இருப்பது தான் நம்முடைய வேலை. 5 நாட்களும் நம்ம என்ன தியானிச்சுட்டு வர்றோம் அப்படின்னா, குறைவு. வாழ்க்கையில் ஆவிக்குரிய காரியங்களை எதிலெல்லாம் குறைந்திருக்கிறோம். இப்போது இந்த குறைவு மாறணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வித்தியாசப்பட்ட காரியங்கள் நம்ம தியானித்தோம். இன்னைக்கு கடைசி காரியமாக என்ன செய்ய போகிறோன்னா, கடைசி புஸ்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம்னா, 3வது அதிகாரத்துடைய 14வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, லவோதிக்கேயா சபை தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியால் நான் என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு சொல்லி அங்கே நம்ம லவோதிக்கேயா சபையினுடைய குறைகளை ஆண்டவர் எடுத்து சொல்றதை பார்க்குறேன். 7 சபைகளுக்கு 7 வித்தியாசப்பட்ட குறைகள். அவங்க அன்பாகவும் இருந்தாங்க, நேசிச்சாங்க, ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்த சில குறைகள். இப்போ லவோதிக்கேயா சபைக்கு இங்கே ஆண்டவர் அழகாக சொல்றாரு, உன்கிட்ட கிரியை இருக்கு, ஆனால் உன்கிட்ட என்ன இல்லைன்னா அனலும் இல்லை குளிரும் இல்லை, ஒன்று மேலே இருக்கணும் இல்லை கீழே இருக்கணும். வெதுவெதுப்பாக இருந்தால் எனக்கு பிடிக்காது. எப்படி இது என்ன லைஃப் பேட்டர்னை சொல்லுது அப்படின்னா, உலகத்துக்கு பிரியமாகவும் வாழ்கிறோம், ஆண்டவருக்கு பிரியமாகவும் வாழ்கிறோம். இது ஆண்டவருக்கு பிடிக்கும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஒருவன் 2 எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது, ஒருவனை நேசித்து இன்னொருத்தனை வெறுத்து தான் ஆகணும்னு பைபிள் சொல்லுது. அப்போது 2 எஜமான், ஒன்று ஆண்டவர், இன்னொன்று உலகம். இந்த 2 எஜமானையும் என்னால் பிரியப்படுத்தி ஒரு ஜீவியம் ஜீவிக்க முடியாது. ஆண்டவரை பிரியப்படுத்தினா அனல் உள்ள வாழ்க்கை, உலகத்தை பிரியப்படுத்தினா குளிர் உள்ள வாழ்க்கை. அனல் உள்ள வாழ்க்கையும் இல்லை, அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை. உலகத்தால் அழகாக சொல்லுவாங்க இல்லையா, சேத்துல ஒரு கால் ஆற்றுல ஒரு கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது 2 பக்கமும் 2 எனக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஒன்று உலகத்தில் போயிடணும், உலகம் ஆசீர்வதிக்கும், இல்லை ஆண்டவர்கிட்ட போயிடணும், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். 2மே இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும், எந்த ஆசீர்வாதமே இருக்காது. ஒன்று உலகத்தில் போய் உலக சந்தோஷங்களை பார்த்துடணும், உலகம் தருகிற சந்தோஷங்களை பார்த்துடணும், இல்லை ஆண்டவர் எனக்காக பிறந்து ஜீவித்து அவர் ஊழியம் செஞ்சு எனக்காக மரித்து எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டு எனக்காக உயிர்த்தார் அப்படின்றத விசுவாசிச்சிங்க அப்படின்னா, இந்த உலகத்தை விட்டுட்டு ஆண்டவரை நேசித்து வந்துட்டீங்கன்னா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உலகம் தருகிற சந்தோஷம் தற்காலிகமானது, ஆனால் நான் உலகம் தருகிற மாதிரி நான் தரமாட்டேன், நான் தருகிற சமாதானம் பெருசு, நான் தருகிற சந்தோஷம் பெருசுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில குறைவு என்ன அப்படின்னா, ஆண்டவரையும் பிரியப்படுத்தணும், உலகத்தையும் பிரியப்படுத்தணும். இதில் 2 பேரையும் பிரியப்படுத்த முடியாது. ஆண்டவருக்கு இது பிடிக்காது. நீங்கள் உலகத்தையும் பிரியப்படுத்தணும், ஆண்டவரையும் பிரியப்படுத்தணும். ஆண்டவர் சொல்லிட்டு, நான் உன்னை வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன், நீ எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். என்ன அர்த்தம்னா, உன்னை நான் சொல்ல மாட்டேன், உன் நாமத்தை நான் உச்சரிக்க மாட்டேன், உன்னை பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது 2 அனுபவமே நம்முடைய வாழ்க்கையில கடினமான ஒன்று. ஆண்டவரையும் பிரியப்படுத்துறது, உலகத்தையும். நீங்கள் நிறைய பேர் அப்படி தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணுறோம். காலையில் எழுந்துச்சு வெள்ள பைபிள் வாசித்து நல்லா ஜோமனி கரெக்டாக அதோடு முடிச்சிடும். அப்புறம் வீட்டை விட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னா, வேலை ஸ்தலத்துக்கு போயிட்டோம், ஸ்கூலுக்கு போயிட்டோம், நம்முடைய காலேஜுக்கு போயிட்டோம் அப்படின்னா, உலகத்துக்கு ஏற்ற மாதிரி வேஷம் தரித்து கொண்டு, இல்லையா, அதான் ஆண்டவர் சொல்லாது, உலகத்துக்கு ஏற்ற வேஷம் தரிக்கிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. நம்ம புலி மேலே பசுத்தோல் போர்த்தினவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. நம்ம என்ன ஒரிஜினலோ, ஆண்டவர்னா ஆண்டவர், உலகம்னா உலகம். ஆண்டவருக்கு அது பிடிக்கும். நீங்கள் உலகத்துக்கு நேசிச்சு போயிட்டு இளையகுமாரன் மாதிரி திரும்ப வந்தீங்கன்னா கூட ஆண்டவர் சந்தோஷம் ஏற்றுப்பார். ஆனால் இது சொல்கிறாரு, நீ என்ன செய்யாத அப்படின்னா, உலகத்தையும் நேசித்து என்னையும் நேசிக்க ட்ரை பண்ணாது, அது உன்னால் முடியாது. 2 எஜமான உன்னால் சேவிக்க முடியாது. எவனா ஒருத்தனை நேசிக்கணும், ஒருத்தனை பகைச்சு தான். அப்போது ஆண்டவர் இங்கே அழகாக சொல்கிறாரு, அதில் அதாவது ஐஸ்வர்யத்தை குறித்து பேசப்பட்ட ஒரு சபை இந்த லவோதிக்கேயா சபை. 18வது வசனத்தில் சொல்கிறாரு, நீ ஐஸ்வர்யவான் ஆகும் படிக்கு நெருப்பில் புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்தி கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களை என்னிடத்திலே வாங்கிக்கொள். நீ பார்வை அடையும்படி உன் கண்களுக்கு களிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. ஆண்டவர் சொல்றார், நீ ஐஸ்வர்யன் ஆகணும்னு விரும்புறியா, உனக்கு நான் புடமிடப்பட்ட அக்னியினால் புடமிடப்பட்ட பொண்ணை தரேன். உன் நிர்வாணத்தை மறைக்கணும்னு நினைக்கிறேன், வெண் வஸ்திரத்தை நான் உனக்கு தர்றேன். உன் பார்வை சரியாகவும் நினைக்கிறியா, நான் கழிக்கும் போடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஆனால் நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, அழகாக சொல்கிறாரு, நான் லவோதிக்கா சபையை நான் நேசிக்கிறேன், நான் ஒன்றை நேசிக்கிறேன். இன்னைக்கு வீடியோ கேட்டுட்டு இருக்க தேவ பிள்ளையே, ஆண்டவர் இன்னைக்கு உங்க கூட பேசுகிறேன், நான் ஒன்றை நேசிக்கிறேன், ஐ லவ் யூ, நீ எனக்கு வேணும். ஆனால் நீ என்ன செய்யணும் அப்படின்னா, நான் நேசிக்கிறவர்களை நான் சிரிச்சிக்கிறபடினால
நீ என்ன செய், அதில் ஜாக்கிரதையா இருந்து என்னுடைய சிக்ஷைகளை ஏற்றுக்கொண்டு. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறான். சிக்ஷை இல்லாது இருந்தால் நம் வேசியின் பிள்ளைகளா இருந்திருப்போம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ நம்ம நேசிக்கப்படுறோம் அப்படின்னா ஆண்டவர் நம்ம கண்டிப்பா சிரிச்சிப்பார். ஆண்டவர் நம்ம நேசித்த சிக்ஷை நமக்கு உண்டு. அப்போ நேசிக்கிறதுனால இப்போ சொல்றாரு, உன்னை இவ்வளவு நாள் நான் சிரிச்சிச்சேன், ஏன்னா நீ உலகத்தையும் பிரியப்படுத்தின, என்னையும் பிரியப்படுத்த ட்ரை பண்ண. இது உன்னால முடியாது. ஒன்று என்ன பிரியப்படுத்து, இல்லை என்னை விட்டு போயிரு. ஆண்டவர் சொல்றேன், மன வருத்தத்தோடு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க ரெண்டையும் நேசிக்கிறவர்களா இருந்தீங்கன்னா முடியாது. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே நம்ம நேசிக்கிறேன்னு சொல்லி, அதான் நம்ம பாட்டு பாடுறோம், என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா அப்படின்னு ஆண்டவர் பேதுருட்ட ஆண்டவர் கேட்டான். அவன் உலகத்தையும் பிரியப்படுத்தணும்னு நினைச்சான், இயேசுவையும் பிரியப்படுத்தணும்னு நினைச்சான். வேலைக்காரிட்ட போய் இயேசுவை மறுதளிச்சான். இயேசுட்ட வந்தோடனே நான் உங்களை தான் நேசிக்கிறேன்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் கேட்டான், நீ என்ன நேசிக்கிறியா? திரும்பவும் கேட்டா, நீ என்ன நேசிக்கிற? கடைசியில் இவர்கள் எல்லாரையும் காட்டிலும் நீ என்ன நேசிக்கிற? இன்னைக்கு அந்த கொஸ்டினோட ஆண்டவர் உங்கள்கிட்ட தேடி வந்திருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சமூகத்தை உங்களை நேசிக்கிறேன்னு வந்து பாருங்களேன். ஆண்டவர் உங்களை உயர்த்த போறார். காட் பிளஸ் யூ.